கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க, உங்க நாம மகிமை விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருவார் வாக்குத்தத்தம், விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஒரு குடும்பத்தில் 24 மணி நேரம் கர்த்தர் கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய நெருக்கப்பட்ட சூழ்நிலையும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நெருக்கம் இருக்கு, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்துக்கு பதில் வருமா அப்படின்னு ஒருவேளை யாராவது நினைத்தால், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில 2016 நான் சர்ச்சில் கோயில் குட்டியாரா வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு 2024 தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக எல்லா நாடுகளுக்குள்ளும் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்ல தேவன் ஜீவனை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக எத்தனையோ ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நிந்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் 11 வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கையிலே பைபிள் வாசிக்கும்போது நான் எழுத்து கூட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிப்பேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நெருக்கத்தில் இருக்கும்போது எப்படி நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பேன். இவ்வளவு வசனத்துல இவ்வளவு சத்தியம் எழுதப்பட்டிருக்கு, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேனே, நான் பாவியா வாழ்ந்துட்டு இருக்கேனே, என்கிட்ட எத்தனை குறை இருக்கு. ஒரு வசனம் என் கூட பேசும்போது என்னோட கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏன்னா என் இருதயத்துக்குள்ள அவ்வளோ பாரம் இருக்கும், என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு வந்ததுனால நிந்தைகள், அவமானங்கள், தேவையில்லாத தூசணமான வார்த்தைகள், இதெல்லாம் சுமந்து கொண்டு நெருக்கத்தின் மத்தியிலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு சர்ச்சில் வேலை கிடைச்சது. காலையில் ஒரு சர்வீஸ், நைட் ஒரு சர்வீஸ், சிஎஸ்சி சர்ச்சில் வேலை கிடைச்சது. காலையில் அழகாக சர்வீஸ் நடத்துவாங்க, அழகாக பாட்டு படித்து சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நைட் அதே போல் சர்வீஸ் நடக்கும், சர்ச்சுக்குள்ளே இருந்து அழகாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், கூடயே பாட்டு படிப்பேன். அதுக்கப்புறம் தனி ஜெபம், அதுக்கப்புறம் வீட்டில் போய் பைபிள் வாசிக்கிறது. 24 மணி நேரம் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னோட வாழ்க்கையில் நெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்த உடனே நெருக்கத்திலே நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? விசாலத்திலே வைத்தார். சாட்சியா நிப்பாட்டி இருக்காரு, எனக்கு உயிர் பிச்சை போட்டார், கிருபை தந்தாரு, ஜீவனை தந்தாரு, தேவனுடைய பிள்ளையா மாத்தினாரு, பரிசுத்தவனா மாத்தினாரு, நீதிமானா மாத்தினாரு, தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார், நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. விசுவாசத்தினால நீதிமானா மாற்றப்பட்டேன், ராஜாக்களும் ஆசாரியரும் என்று எழுதப்பட்டிருக்கு, வெளிச்சத்தின் பிள்ளையா மாத்தினார். எவ்வளவு ஆசீர்வாதம்! என் இதயத்துக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறது. என் இதயத்துக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அற்புத அடையாளம் செய்து கொண்டே இருக்கிறார் உங்க வாழ்க்கையிலே. இன்னைக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? விசாலத்திலே வைத்தார். நம்பிக்கையோடு நம்ம சொல்லும்போது உங்க வாழ்க்கை விசாலத்திலே வைப்பார்.
நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க, பிரதர் இன்னைக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் கேட்டோம், எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு விசாலத்தில் கொண்டு போய் வச்சுட்டார், இன்னைக்கு நாங்கள் சகல விதமான செழிப்போடு இருக்கோம். நீங்கள் சொல்லணும், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து என் குடும்பம் இன்னைக்கு சகல விதமான செழிப்போட வைத்திருந்தீங்க. நீங்கள் சாட்சி சொல்லணும். சில குடும்பத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிப்பாட்டி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் கேட்கும்போது, என்னுடைய சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது, உங்கள் இதயத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு உபத்திரம் இருந்துச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நீங்களே யோசிக்க முடியும். சில குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கின நிலைமை, உலகத்துல பாவத்தில் அக்கிரமத்தில் சிக்கி கொள்றாங்க, அதுக்கப்புறம் வெளியில வர முடியல, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, சத்துரு கையில போய் சிக்கி கொள்றாங்க. யாரெல்லாம் இந்த நாளிலும் இணைந்திருக்கிறீங்களோ, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர்லாம் நமக்கு விடுதலை செய்கிறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் உண்டு, விசாலத்தில் வைக்கிற தேவன் உண்டு. விசாலத்தில் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பத்தையும் அப்படியே வைப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு 2 நிமிடம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளையும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடக்கும் ராஜா. எங்க உள்ளத்துக்குள்ளே கொழுந்தோட அக்னி உள்ளத்துக்குள்ளே பற்றி பிடிட்டோம். தேவன் தமது குமாருடைய ஆவி உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறதுப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்பி ஆசிரியங்க. என்னோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவ நினைவுட்டு ராஜா. இந்த நாளிலும் ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, துதியின் சால்வை தாங்கப்பா, வெண் வஸ்திரம் தாங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கணும்ப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்தணும். ஜெப விஷயம் தாங்க ராஜா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு அப்பா, அந்த கிருபை தாங்க ராஜா. இடைவிடாமல் ஜெபிக்க ஜெப விஷயம் தாங்க ராஜா, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, கையின் கீழ் ஆசிரியங்க, சிரசின் மேல் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் கூட இந்த பலப்படுத்தி ஆசிரியங்க. பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னிஸ்தம்பம் கர்த்தரை கூட வர இருக்கிறவைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனோட சிரசின் மேல் ஆசீர்வதித்து சகல கருத்திலும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொரு செலுத்திடும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.